ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்க வரேன். ஒரு 8 டேஸா என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பல்லு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இவ்வளவு பெருசு வீங்கிடுச்சு. ஸோ பல்லெல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன். ஒரு 75% ஓகேவா இருக்கு. 100% ஓகே. ஒரு 2 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சடனா வந்து வாயை திறக்க முடியல. கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முன்ன பின்ன இருக்கும். நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்டோட ஃபுட்டு கிடைக்காதுங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு சில மெனூஸ் செட் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து மீல்ஸ் வந்து தமிழ்நாடு மீல்ஸ் கொடுக்குறாங்க. கர்நாடகா ஸ்பெஷலா ஓப்பன் பெண்ணே தோசை, பெங்களூர் பன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா ஸ்பெஷல் ரைஸஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேரளா வந்து புட்டு, கடலைக்கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த கெஃபேயோட டைமிங் வந்து 12 PM ல இருந்து 10 PM வரைக்கும் டைமிங் இருக்கு. டேமரைன் டேஸ்ட் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனட்டர் ரோட், ஆஸ்டின் நகர், உங்களுக்கு தேனாம்பேட்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து HDFC பேங்க்கும் ஆப்போசிட்லயே இந்த கெஃபே இருக்கும். இந்த கெஃபேல லஞ்ச் டைம்க்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. கெஃபே உள்ள வந்தோடனே சின்னதா இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து ஒரு 4 இடத்துல ஸ்பேஷியஸா இருக்கு. ரைட் சைட்குள்ள போயிட்டு அங்கேயும் சாப்பிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து நின்றுட்டு சாப்பிடுற மாதிரியான செட்டப்புமே இருக்கும். இங்க செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்க பில் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்ன உங்களுக்கு டோக்கன் நம்பரோ இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் மாதிரி கொடுத்துட்றாங்க. உங்க ஃபுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் ஃபுட் அந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்க வந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஓப்பன் பென்னி மசால் தோசை, சில்லி கார்லிக் ரைஸ், இது கோங்குரா ரைஸ், இது சில்லி கார்லிக் மினி பொடி இட்லி. இது வந்து ஸ்பெஷல் மீல்ஸ். மசால் தோசையில மேல பட்டர் போட்டிருக்காங்க. அது உருகிடும். அதனால ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்ருவோம். என்ன மசாலாவை காணும் சாரிங்க. இது வந்து ஓப்பன் பென்னி மசாலா கிடையாது. வெறும் பட்டர் பிளெயின் தோசை கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் அதை தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. லைட்டா பட்டரை தொட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா சாம்பார் பக்கம் போயிடலாம். சுட சுட இருக்கு சாம்பார். செல்ஃப் சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கெஃபேலையும் நீங்க செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்களே போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். வாய்க்குள்ள போட்டோன்னே அந்த பட்டரோட டேஸ்ட் தான் வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்தது. ஆனா சாம்பார் அந்த அளவுக்கு நான் டிப் பண்ணல. அதனால சுத்தமா எனக்கு டேஸ்ட் தெரியல. இந்த டைம் பட்டரே வேணாம், சாம்பார் மட்டும் சாப்பிடுவோம். சாம்பார் நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் தான். காரமும் இருக்கும், அதுல கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து சாப்பிடவே மைசூர் தோசை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பிரைஸ் வந்து 95க்கு கொடுக்குறாங்க. இந்த சட்னி என்னன்னு ட்ரை பண்ணுவோம். இது வந்து கொத்தமல்லி. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கார சட்னி அது எல்லாமே பாத்தீங்கன்னா அளவா கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் ஆயிடக்கூடாது ஃபுட்டுன்ட்டு. நல்ல ஒரு காரம். வரமிளகாவை போட்டு நல்லா அரைச்சு இந்த ஆந்திரா ஸ்டைல்ல இருக்குது. நம்ம எந்த ஸ்டைலா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குல்ல, அதுலதான் ட்ரை பண்ணோம். சாம்பார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது 4த்தையுமே சாப்பிடும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து இதுதான் வருது. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் புதினாவே போட்ட சான்ஸ் இல்ல. புதினா சட்னி வர்த்துடா. நம்ம மாத்தி ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அவங்க ஓப்பன் பென்னே மசால் தோசையும் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 125க்கு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து அதுல பட்டர் போட்டு தான் அவங்க தோசை ஊத்திருப்பாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இது மேலேயும் வைப்பாங்க. அதுதான் ஓப்பன் பென்னே மசாலா. இன்னைக்கெல்லாம் வந்து இதுக்கு சாம்பார் சட்னி ஐட்டம்ஸே தேவையில்ல. இதுல ஆல்ரெடி பொடி இருக்கு. இதுல ஒரு இது கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு. பட்டர் எல்லாம் போட்டு அப்படியே திண்டாட விட்டுட்டாங்க இந்த தோசைய. அப்படியே நாக்குல பட்டர் டேஸ்ட் மட்டும்தான் எனக்கு தெரியுது.
அதுக்கப்புறம் அதை தாண்டினா இந்த பொடியோட டேஸ்ட்டும் மசாலாவோட டேஸ்ட். இந்த ஒரு சட்னி வச்சிருக்காங்க, இது என்ன சட்னின்னு தெரியல. பட் வந்து லைட்டா அந்த புதினா கொத்தமல்லி இதோட ஃப்ளேவர்லாம் வருது. அவங்க வந்து இதையும் சேர்த்து பட்டரையும் சேர்த்து இந்த சாம்பார்ல குளிப்பாட்டுவாங்க போல. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதோட இந்த சாம்பாரோட சாப்பிடும்போது தான் அந்த ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்குது. அருமையா இருக்குங்க இந்த சில்லி கார்லிக் பொடி இட்லி. இதுல வந்து நிறைய உளுத்தம் பருப்புலாம் போட்டு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு. உளுத்தம் பருப்புலாம் இல்லாம இதுவும் எக்கச்சக்கவா சிக்கிக்காம நம்ம சாப்பிடுவோம். உள்ள ஒரு ஸ்பைசினஸ் கொடுத்துருக்காங்க. வாயில போட்டோடனே அந்த வரமிளகாவோட காரமும் அந்த கார்லிக்கோட ஃபிளேவரும் நல்லா வருது இதுல. இருந்தாலும் இதை தனியா சாப்பிடலாம். கார்லிக்கெல்லாம் அப்படியே தோலோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. கோங்குரா ரைஸ் தான் அடுத்தது. கோங்குரா ரைஸ் வந்து இந்த ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. கோங்குரா ரைஸோட பிரைஸ் 120க்கு கொடுக்குறாங்க. நல்லா புளிப்பா இருக்கு. எனக்கு வந்து புளி சாதத்தையே இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லா பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. புளி சாதம் அப்படின்னாலே நல்லெண்ணெயில தான் பண்ணுவாங்க. இதுவுமே நல்லெண்ணெயில பண்ணதுனாலதான் எனக்கு அந்த ஃப்ளேவர் வருது. உங்களுக்கு கோங்குரான்றது நல்லா தெரியும். அந்த புளிச்சக்கீரையை தான் அவங்க கோங்குரான்னு சொல்லுவாங்க. எனக்கு வேற புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமா. இப்படியெல்லாம் கொடுத்தா நான்லாம் ஒரு பைட்டோட விடுவேனா. பெஃபே அப்படின்னும் போதே நம்ம பில்லு எகிற போகுதுன்னு பயந்துகிட்டே தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ப்ரைஸ் வந்து நார்மலா இருக்கு. இந்த ஒரு ஃபுட்டெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போர்ஷனுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நீங்க வந்து ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு போகலாம். வயிறு ஃபுல்லாயிடும் அப்படின்றதான் சொல்ல வரேன். இந்த ரைஸும் பாத்தீங்கன்னா அந்த கோங்குரா ரைஸ் எவ்வளவு போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அது இது கிடையாது. இதுல வந்து நல்ல ஆயில் எல்லாம் தெரியுது. அதே மாதிரி கலர் வந்து அது கிரீனு, இது ரெட்டு. இத வந்து சில்லி கார்லிக்னு சொன்னாங்க ரைஸ். நான் பயந்துகிட்டே தான் வாயில வச்சேன். ஆனா அந்த அளவுக்குலாம் காரம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஆயில் ஊத்துனதுனால காரம் வந்து அந்த ஆயிலே வந்து சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாய்க்குள்ள போகும்போது அந்த அளவுக்கு காரம் தெரியல, நல்ல ஒரு ஃப்ளேவர். பட் ஊருக்கானே நீங்க அவ்வளோ காரம் எதிர்பார்க்காதீங்க. காரம் வந்து நல்லா மாடரேட்டா இருக்கு. ரொம்ப அப்படியே டேஸ்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் மாங்காய் தொக்கு போட்டு ஊறுகாய் சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருது. இந்த மீல்ஸ்ல ஸ்பெஷல் மீல்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு சப்பாத்தி, அதுக்கான குருமா கொடுத்துருக்காங்க. ரைஸும் லிமிட்டட் தான். சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், இந்த சாகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. ஊறுகாய், கேர்டு, இந்த கருணக்கிழங்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அப்பளம், அது கூட வந்து பருப்பு, நெய் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து இதோட ப்ரைஸ் 220க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து சைடிஷ்லேருந்து ரைஸ்லேருந்து எல்லாமே லிமிட்டட் தானா. இந்த கிட்ட வந்து ஃபுட் வந்து குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸோட தான் இருக்கு. சாம்பார்லேருந்து இப்போ நான் தொடுற குருமா வரைக்குமே. பார்க்கும் போதே அந்த குருமா குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டேன். டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. அந்த பரோட்டாக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு குருமா. நம்மளோட ஐட்டம் பருப்பு பொடி, அதுக்கு போயிடும். பொடி வந்து போதும்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட ரைஸுக்கான பொடி போட்டாச்சு. கீயை வந்து நல்லா மெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீயெல்லாம் நம்ம விடுவோமா? அதுக்காண்டி இவ்வளோ கிண்ணம் ஃபுல்லா ஊத்திக்கிட்டா அவ்வளவுதான். இதுக்கு வந்து என்னோட டேஸ்ட் அப்பளம். அது வந்து ஃபர்ஸ்டே வந்ததுனால அப்பளம் வந்து லைட்டா நமுத்திருச்சுப்பா. ஆல்ரெடி நம்ம பொடியாதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உருகுது வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம். ஈயோட சேர்ந்து ரைஸ், இந்த பொடியோட டேஸ்ட், இந்த ஹோல் ரைஸுக்கும் எனக்கு இந்த பொடியை போட்டு சாப்பிடணும்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கு பொடி டேஸ்ட். அடுத்து என்ன, நம்மளோட ஃபேவரட் சாம்பார் தான். இந்த சாம்பார் வேற, நமக்கு டிஃபனுக்கு கொடுத்த சாம்பார் வேற. ஏன்னா இதுல முருங்கைக்காலாம் வருது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரை கொடுக்குறாங்க, ஆயில்ல போட்ட ஃப்ரை. பருப்பு அப்படின்னாலே அப்பளம் இல்லாம இறங்காது எனக்கு. ஸோ
சாம்பாரும் பருப்புல தானே செஞ்சிருக்கு, பருப்புன்னு யோசிக்காதீங்க. சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சாம்பார். முருங்கைக்காவை பார்த்தோன்னே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், ஆனாலும் டேஸ்ட் பண்ணாம சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த ஃப்ரை பத்தியும் சொல்லி ஆகணும். ஸ்வீட்டா இருக்கு கருணக்கிழங்கு. அந்த கருணக்கிழங்குல வெளியில வந்து அந்த காரம்லாம் போட்டு லைட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கான ஐட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. நான் ரெசிபி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல. அதெல்லாம் ரெசிபிலாம் சொல்லப்பா. எப்படி இருக்குன்னா அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை கொடுப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான். நல்லா வெளியில கிறிஸ்பியும் இல்லை நல்லா சாஃப்டா, எல்லாம் அப்படியே கருணக்கிழங்கு குட்டி குட்டியா போட்டு அப்படியே செம்ம சாஃப்டா குக் ஆயிருக்கு. இந்த கருணக்கிழங்குல தொண்டை கடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதெல்லாம் இல்லவே இல்லை, நல்லா இருக்கு. பொரியல் ஒரு நீர்க்காய், என்ன காயின்னு தெரியல, பார்த்தா தெரியாதுல்ல, சாப்பிட்டாதான் தெரியும். காரக்குழம்பு கொஞ்சமா தான் சாய்க்கணும், ஸ்பைசியான குழம்புன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் கூட்டு, நல்லா ஃப்ளேவரா இருக்கு. பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புளிக்குழம்போட ஃப்ளேவர் வருது, நல்லா இருக்கு. ஆக்சுவலி வத்த குழம்பு கிடையாது, காரக்குழம்பு. புளிக்குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா திக்கா, நல்லா அந்த காரக்குழம்புக்கான அம்சங்கள் எல்லாமே இருக்கு. அதுவும் இந்த கூட்டோட சாப்பிடும் போது, இது வந்து புடலங்காய் கூட்டு, கரெக்டா சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கு. பூண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல ஒரு புளிக்குழம்பு, அதே மாதிரிதான் இதுவும் வந்து நம்ம ஊர் ஸ்டைல்பா, தமிழ்நாடு டச்ல வச்சிருக்காங்க. பொரியல் பத்தி சொல்லி ஆகணும். கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா சாப் பண்ணியிருக்காங்க. மோஸ்டா வந்து ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்கும். ஒரு கட்டிங்க்கும் ஒரு டேஸ்ட் வரும், அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. தயிரை பாருங்க, சின்ன கப்ல தான் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் திக்கா இருக்கு. என்ன ஊருக்கா, மிக்ஸ்டு வெஜ் ஊருக்காவா, எலுமிச்சங்காய் ஊருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஊருக்காய். நான் சொன்ன மாதிரி மிக்ஸ்டு ஊருக்காய் தான், எலுமிச்சங்காய் மாங்காய் எல்லாமே போட்டிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு, திங்க் ஆந்திராவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாய் தான் அந்த கேர்டுக்கோசரம். ஃபைனலா பாயசம் வச்சிருக்காங்க. இதுல கூட கீ போட்டிருக்காங்க, அப்படியே மேல பாருங்க கீ மிதக்குது. ஸ்வீட் வந்து எனக்கு யூஸ்வலாவே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மீல் சாப்பிட்டோன்னே இப்படி ஒரு பாயசம் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும், அந்த ஃபுல்ஃபில் கிடைக்குது. ஃபைனலா காஃபி குடிக்க வந்தாச்சு. நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி. நான் இந்த கலரை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோன்னு நினைச்சேன், ஆனா குடிக்கும் போது அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒயிட்டா இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். சாப்பிட்டதுலயே எனக்கு ஓவராலா எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸ்பெசிபிக்கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் வெண்ணெய் மசால் தோசை எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த பொடி இட்லி இல்ல, கார்லிக் சில்லி கார்லிக் பொடி இட்லியும் டேஸ்ட் வைஸ் அமேசிங்கா இருந்தது. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடு மீல்ஸுமே நல்ல ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் டேஸ்டோட தான் நான் ட்ரை பண்ணேன். ரெகுலர் மீல்ஸ், ஸ்பெஷல் மீல்ஸ் 2 மெனு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெகுலர் மீல்ஸ்ல வந்து ஒரு 8 ஐட்டம்ஸ் வரும். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, சப்பாத்தி, ஸ்வீட் இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் மீல்ஸ் நீங்க உங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான். உங்களுக்கு ஸ்பெஷலா சாப்பிடணும்னா ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கிக்கோங்க. பட் வந்து எனக்கு ஓவராலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கார்லிக் ரைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த டெமரண்ட் டேஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க பேரை சொன்னோடனே எனக்கு அந்த கார்லிக் ரைஸ் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பாட்னு நான் இதை சொல்லுவேன். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.